கரூர் வேலுச்சாமிபுரம் தற்போது வேதனைபுரமாக மாறி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது தற்போதைய இந்த காட்சிகள் பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அங்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் அவதி அடைந்திருப்பார்கள் என்றெல்லாம் நம்மால் யூகிக்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வாக அது பதிவாக இருக்கின்றது. பொதுவாக அந்த பகுதி, அந்த வேலுச்சாமிபுரம் தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த இடம் என்பது 100 அடி சாலையாக இருக்கிறது. அங்குதான் பொதுவாக அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்தினால் அங்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடிய இடமாக அதுதான் இருக்கின்றது. என்றால் மற்ற இடங்களில், கரூரில் மற்ற இடங்களில் அதிக நெரிசல் மிகுந்த இடம் என்ற காரணத்தால் பொதுவாக அங்குதான் அனுமதி கொடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு அங்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100 அடி சாலை, அந்த 100 அடி இருக்கக்கூடிய இடத்தில் அந்த 100 அடி அந்த இடமும் முழுவதுமாக மக்கள் தலைகளால் நிரம்பி இருக்கின்றது. இருபுறமும் பேனர், கட் அவுட் என வைத்திருக்கிறார்கள். இரும்பு தகடுகளால் அடைக்கப்பட்டிருந்தது. அதனால் அங்கிருந்து வெளியில் உடனே எளிதாக செல்ல முடியாது. ஒரு கூண்டுக்குள் அடைப்பட்டது போலதான் அங்கு 100 அடி அந்த இடம் முழுவதும் மக்கள் தலைகளால் நிரம்பி வழிகிறது. காற்று கூட புகாத அளவுக்கு மக்கள் தலைகள் நிரம்பி வரக்கூடிய இடத்தில் திடீரென்று 60 அடி நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய சொகுசு பேருந்து உள்ளே நுழைகிறது. அப்படி என்றால் ஏற்கனவே நெரிசலில் தவித்துக் கொண்டிருந்த மக்கள் அந்த பேருந்து உள்ளே நுழைந்த போது இன்னும் அதிக நெரிசல் என்பது ஏற்பட்டு அதீத ஒரு உச்சகட்ட ஒரு நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு விஜயினுடைய இந்த பிரச்சார பேருந்து உள்ளே புகுந்தவுடன். அதற்கு பிறகுதான் விஜய் பேச அந்த நெரிசலில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜயின் பேச்சை கவனிப்பதை விட தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது விஜயனுடைய பேச்சு முடியக்கூடிய தருவாயில் சிலர் மயக்கமடைந்து விழுகிறார்கள், சில மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு விஜய் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். என்ன நடக்கிறது என்றெல்லாம் அவர் கண் முன்னாலே மயக்கமடைந்து விழுகிறார்கள். அவர் கண் முன்னால் தான் ஆம்புலன்ஸ் வருகின்றது. அவர்களை காப்பாற்றதான் ஆம்புலன்ஸ் வருகிறது கூட்டத்தில் நடுவில். ஆனால் அந்த ஆம்புலன்ஸுக்கும் அந்த கூட்டமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது. வழக்கம் போல ஆம்புலன்ஸ் வந்து விட்டது, எதிர்ப்பு தெரிவிங்கள் என்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்தவர்களை காப்பாற்றுதான் அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருகிறது. விஜய் நேரடியாக பார்க்கிறார். விஜய் இருக்கும் போதுதான் அது நடக்கிறது. ஆனால் அப்படி வரக்கூடிய ஆம்புலன்ஸையும் அந்த கூட்டத்தினர் விரட்டி அடிக்கக்கூடிய நிலையை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன் ஆம்புலன்ஸ் விட்டு இடைமறிப்பு செய்கிறீர்கள், இடையூறு செய்கிறீர்கள் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றதான் அந்த ஆம்புலன்ஸை உள்ளே வந்திருக்கிறது. அப்போதுதான் அந்த நிலைமை ஏதோ மிகப்பெரிய ஒரு விடயமாக, அசாதாரண நிகழ்வாக மாறக்கூடியதை அறிந்த விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டால் அதற்கு பிறகுதான் உச்சகட்ட அந்த கலைபுரம் என்பது அங்கு நடக்கிறது. உயிரிழப்பு என்பது ஏற்படுகிறது. 90 பேர் வரை மயக்கமடைகிறார்கள். மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்கிறார்கள். அந்த நிகழ்வு நடைபெற்ற இடத்தினுடைய காட்சிகள் தான் தற்போது நாம் காலை நேர அந்த காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காலணிகள் அங்கு சிதறி கிடக்கின்றது. அதில் மிக முக்கியமாக சிறுவர்களுடைய காலணிகள்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைகள்லாம் எந்த அளவுக்கு பரிதவித்திருப்பார்கள் என்று எண்ணும் போது நெஞ்சம் பதபதிக்க செய்கின்றது. அதே போன்று குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய இந்த பால் புட்டி என்று சொல்லக்கூடியதெல்லாம் அங்கு சிதறி கிடக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் ஆங்காங்கே கால்வாய், சாலை என பல்வேறு இடங்களெல்லாம் சிதறி கிடக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.